ஹாய் மக்களே, நல்ல மணக்க டேஸ்டியாக ஒரு சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும். 4 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காவாக வாங்கி நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த இடிக்கல்லில் இடித்தோம்னாக்கா 2ஆக உடஞ்சி வரும். இதை நம்ம அரிசி கல்லில் தண்ணியில் போட்டு அப்படியே வச்சுக்கலாம். நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ தேவையோ அப்போ தான் நம்ம அது தண்ணியிலேருந்து எடுக்கணும். புளி ஊற வச்சுக்கலாம். புளி ஊற வைக்கும் போதே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு புளி ஊற வச்சுங்க. நம்ம குழம்பு கொட்டும் போது புளியோட டேஸ்ட்டு உப்பு டேஸ்ட்டு நல்லா க்ளீனாக நமக்கு தெரியும். அது ஊறட்டும். அப்படியே ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு வடவும் போட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு தாராளமாகவே சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அந்த சுண்டைக்காவையும் நல்லா புளிஞ்சி எடுத்து இதோட மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது தாங்க பதம். சுண்டைக்காய் நல்லா பொரிஞ்சதும் இந்த கலருக்கு வந்துடும். நம்ம இது கூடவே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த சுண்டைக்காயில் அந்த நம்ம போடுற அந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா உறிஞ்சி கசப்பு தன்மை இல்லாத இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்கணும். வெங்காயம் கம்மியாக சேர்க்கணும். ஒரு 3 வெங்காயம் சேர்த்தோம்னாக்கா நான் 4-5 தக்காளி சேர்க்கணும். சின்னதாக இருந்தால் 4-5, பெருசாக இருந்தால் ஒரு 3-4 சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் அப்படி தான். காரத்துக்கு ஏற்ற தனி மிளகாத்தூள், தனியாத்தூள். இப்போ காரத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறனாக்கா தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் தான் போடணும். ஒரு 50 கிராம் போல் சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இது கருகாத அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு நம்ம அந்த கரைச்சி வச்ச புளியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதை அந்த குழம்போட நம்ம சேர்த்து அப்படியே கலரி விட்டோம்னா சூப்பராக ஒரு குழம்பு மாதிரி வரும். இப்பயே நமக்கு காரம் பத்தலை, உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இந்த குழம்பு ஒரு தாராளமாக ஒரு வேலைக்கு சாப்பிட்னா 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 2 வேளை சாப்பிட்றதா இருந்தாக்கா 4 பேர் சாப்பிட்லாம். இந்த குழம்பை நம்ம மூடி திறந்ததும் கொதித்து வரும்போது நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நடுவில் நம்ம குழம்பு திறந்து அது அடி பிடிக்காத மாதிரி கலரி விட்டு நம்ம திறந்து மூடினோம்னாக்கா இந்த குழம்பு அடி பிடிக்காத நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் அளவு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த குழம்போட தனியாக மேலே வரும். அதுதான் பதம். குழம்பு சுண்டிடுச்சுக்கு இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை தூவி பெருங்காயப்பொடி தேவைன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குங்க. சாப்பிட்றவங்க வெல்லம் பிடிக்கிறவங்க வெல்லம் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா அதுவும் தேவையில்லை தான். இதை மாதிரி நல்லா மணக்க அருமையாக சூப்பராக ஒரு குழம்பு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இந்த குழம்போட நன்மைகள்